காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை பிரச்சனைகள் நீண்ட காலமா தீர்க்கப்படாம இருக்கு அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகளா சொல்லுவீங்க? இல்ல எல்லாமே நல்லபடியா இருக்கா உங்களுக்கு? இல்லை அப்படி நல்லபடியாக இருக்கணும், இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. இப்போ எங்கள் ஊரில் ஒரு ரோடு பிரச்சனையே 15 வருஷமாக நாங்கள் போராடி தான் இந்த ரோட்டை வாங்க முடியாது. அதாவது எங்கள் கிராம சார்பாக இந்த தொகுதியிலே ஜெயிச்ச யாருமே எதுவும் பண்ணலை. ஒரு ரோட்டு சாலை வசதி கூட நாங்கள் ஒவ்வொரு கிராமத்தில் போனாலும் அந்த வசதி கிடைக்கும்னா இப்போ இவங்கெல்லாம் ஜெயிச்சு எதுக்கு பண்ணுறாங்க? அவங்க தனிப்பட்ட தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சொத்து சேர்க்குறாங்க, ஆடம்பரமாக செலவு பண்ணுறாங்க. ஒரு கிராமத்தில் உள்ள மக்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் பண்ணதும் இல்லை. குடிநீர் வசதிக்கு நாங்கள் அதே மாதிரி நாங்கள் தனிப்பட்ட முறையில் போராடி நாங்களாக தான் பெற்றுக்கொண்டு அப்போ நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும், எதுக்கு ஊழல் ஜெயிக்கணும்? அதனால இந்த நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறோம். கிராமத்து சார்பாக நாங்கள் முடிவே பண்ணியிருக்கோம், நாம் தமிழர் கட்சி தான் போடணும். எங்கள் பக்கத்து கிராமங்கள் எல்லாருக்குமே நாங்கள் போய் இப்போ தினந்தோறும் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து உங்க கிராமம் இதை முடிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஓகே, நீங்க கிராம முடிவா இருக்கும். ஆனா காரைக்குடியோட சட்டமன்றம் அப்படிங்கிற தொகுதி அப்படிங்கிறது கள நிலவரம் யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்க வந்து 4 முனை போட்டி இருக்கு. புதுசா களத்துல வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்திருக்கிறாரு. அவருடைய வருகை வந்து யாருடைய வெற்றியாவது பாதிக்கும் நினைக்கிறீங்களா? அவர் இன்னைக்கு களத்தில் இருக்காருன்னு என்ன தெரியல எங்களுக்கு. இங்கே பொறுத்தளவுக்கு சீமானுக்கு முழு ஆதரவாக இருக்கு. ஏன்னா 2 கட்சி வந்து ஜாதி ரீதியாக முத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஆளுக அவுழ்த்தம் போடுவாங்க, அவுவால அவுழ்த்தம் போடுவாங்க. அனைத்து சமூக மக்களையும் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். கண்டிப்பா சீமானன் ஜெயிப்பாரு, மற்ற கட்சியில எங்களுக்கு போட்டியே இல்லை. நீங்க சீமானன் ஜெயிப்பாருன்னு சொல்றீங்க, ஆனா எதிர்கட்சி மற்ற கட்சியில என்ன சொல்றாங்கன்னா அவர் உள்ளூர்காரர் கிடையாது, ஒரு வெளியூர்காரர், அவர் எப்படி வந்து போட்டி எல்லாம் அவருக்கு ஏன் ஆதரவு கொடுக்கணும் மாதிரி எல்லாம் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ இல்லை, அவர் உள்ளூர்காரர் இல்லைங்க, எப்படி சொல்ல முடியும்? அவங்க சிவகங்கை மண்ணுக்கு சொந்த மண்ணுக்காரரு, சொந்த தொகுதியில் போட்டிடுறாரு. இவங்க யாரும் இங்கே சொந்த மண்ணில் இங்கே இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்? இவராச்சும் தனிச்சு நின்றாலும் நான் வந்தால் இந்த காரைக்குடி தொகுதியே நான் உலகத்தரத்துக்கு மாற்றுங்கிறாரு. இவர் 10 வருஷம் 15 வருஷம் ஆனவங்க வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. அதனால இந்த காரைக்குடிக்கு சீமான அவசியம் தேவை, கட்டாயம் ஜெயிப்பாரு. சரி, சீமான் அண்ணன் வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பமா இருக்கு. ஆனா அண்ணன் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அடிப்படையில நிறைய விஷயங்களை நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம், நல்லன்னு சொல்லுவேன். ஆனா கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதில் பல சிக்கல்கள் இருக்கும். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தேர்தலை ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா மத்திய அரசோட ஒரு இணக்கமான போக்கு இருந்தாதான் மாநிலத்துக்கு பல நிதிகளை பெற்று அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த முடியும், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும். சோ இப்போ சாத்தியக்கூறுகள் இருக்கா, நிறைவேற்ற முடியுமா? கண்டிப்பா நிறைவேற்ற முடியும். இப்போ இங்க வந்து என்னென்ன தொழில்னா விவசாயம், அதுபோக ஆடு மாடு வளர்த்தல். ஆடு மாடுனா இன்னைக்கு ஒரு கிலோ மட்டனோட விலை என்ன ரேட்டுங்கிறது தெரியுது. அதனால எங்களுக்கு வந்து விவசாயம், மாட்டுலேருந்து பால் வருது, மட்டன் கிடைக்கும். இதை வச்சு இப்போ அண்ணன் என்ன சொல்றேன்னா தற்சார்பு பொருளாக தானே முன்னாடி சொல்றாரு. எங்களுக்கு இது தண்ணீரான இதை கொடுக்க நிறைவாகும். இப்போ வந்து என்னன்னா எல்லா கட்சி சார்பில் எல்லா பேரும் நிற்கிறாங்க. நான் அதை செய்வேன், இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் காலத்திலேருந்து எல்லாம் சொல்கிறாங்க தவிர, ஆனால் அடிப்படை வசதிங்கிறது யாருமே செய்கிறதில்ல, எந்த கட்சியுமே. இப்போ திடீர்னு ஒரு திமுக வரட்டும், இல்லை அதிமுக வரட்டும், ஜெயலலிதா வரட்டும், இருந்த காலத்தில் கொண்டு சொல்கிறேன், யாருமே அடிப்படை வசதிங்கிறது கிடையாது. இப்போ ரேஷன் கடையில் எடுத்துங்க, எந்த ஆட்சி வருதில்ல, அதே பாமாயில் எண்ணெய், அதே ரேஷன் அரிசி, அதே இதுதான் எல்லாம் பண்ணுறாங்க. ஏன் இது வந்து ஜெயலலிதா பொருளாக இருக்கட்டும், கலைஞர் பொருளாக இருக்கட்டும், மற்ற கட்சி வரம் போட்டோம், எல்லா பேருமே சேர்ந்து ஒரே தனித்து ஒரே ஆளாக இருந்து கூட ஏன் இந்த பாமர மக்களுக்கு இந்த ரேஷன்களில் இருக்கிற அரிசியை இப்போ எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 26 கிலோ, எம்பிசிங்களுக்கு ஒரு 5 கிலோ 10 கிலோ இப்படி கொடுங்களா? பொது எல்லாமே ஒரே இனம், ஒரே ஜாதி, ஒரே இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சாத்தியமாக என்ன பண்ணணும், அந்த ரேஷன்களில் இருக்கிற அரிசியை ஒரு பொன்னி அரிசி ஒரு 10 கிலோ அந்த மாதிரி செஞ்சு இது வரைக்கும் இத்தனை வருஷமாக நானும், எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 50 வயசில் பார்க்குறேன், நானும் அந்த ரேஷன் அரிசி தான் வாங்கி சாப்பிட்றேன். அது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஒரு டைம் சரியில்லாமல் இருக்கும். சில நபர்களை வந்து தப்பாக சொல்ல, ஆனால் சில நபர் வாங்குறாங்க, அது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அடிப்படை வசதியை செய்ய மாட்டேங்கிறாங்க. இது யார் ஜெயித்தாலும், விஜய் வந்தாலும் சரி, இல்லை அதிமுக வந்தாலும் சரி, ஏடிஎம்க வந்து எந்த கட்சி வந்தாலும் இந்த அடிப்படை வசதியை செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி ரேஷன்களில் கியூவில் நின்றுக்கிட்டு படாத பாடு வெயிலில் பண்ணுறாங்க. இதே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா எப்படி வீட்டுக்கு கொண்டாந்து இறக்கி விடுறாங்க. நல்ல அரிசி நல்லா இது போட்டால் இருக்கிற போது அடிப்படை இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ இலவசமாக 10,000 கொடுக்குறேன், 5,000 கொடுக்குறேன், இது ஏன் செய்றீங்க? அதுக்கு உணவுப் பொருள் இது மாதிரி ஒரு நல்ல உணவுப் பொருளை நல்லாவே செய்யலாம்ல. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வேணான்ற கூடிய ஒரு இலவசம் இன்னொருத்தவங்களுடைய தேவையா இருக்கும் இல்லையா சார்? எப்படி சார் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்போ உங்கள் வீட்டில் வாங்குறாங்க, ரேஷன் கடைக்கு போகிறாங்க, அந்த அரிசியை பார்த்தீங்கன்னு வச்சுங்க வாங்கி ஆக்கி சாப்பிட முடியுங்களா?
நீங்களே சொல்லுங்கள், வாங்குறீங்களா? இல்லைல்ல. ஆனால் இருந்தாலும் சில மக்கள் வாங்குறாங்களே, அது நல்லது செய்யலாம்ல. எத்தனை இது வரைக்கும் 15 வருஷம் 20 வருஷம் கூட்டங்காலத்துலேருந்து இதே தான் போடுறாங்க. ஒரு நல்லதாக போட்டு ஒரு பொண்ணு எரிச்சியோ, ஏன் நான் என்ன சொன்னால், இப்போ 25 கிலோ போடுறேன், அங்கே 15 கிலோ போடுறேன், கம்மி பண்ணு. டோட்டலாக எல்லாமே ஒரே மக்கள் ஒரே இனத்தை போட்டு என்ன பண்ணும், ஒரு 10 கிலோவோ ஒரு 15 கிலோவோ மாதம் கரெக்டான முறையில் கொடுத்தாங்கன்னா, நல்ல உணவு ஆகாரம் நல்ல உணவுகளை ஆகாரமாக கொடுத்தா தான் சார் அவங்க நல்லா உழைக்க முடியும். யார் செய்கிறாங்கிற அவங்களை சிந்திக்க முடியும். எல்லாமே பசி பட்டினியோட இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறது வேற இல்லை, செய்ய வேண்டியதான். மக்களுக்கு நல்லா செய்யணும். அதுதான் என்னோட வேண்டுகோள்.